என் அன்பு குழந்தையே, உன் தாய் ஓம் சக்தி உன் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் விரட்டி உனக்கு ஒரு நல்லதொரு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். குழந்தையே, கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி உனக்கு இல்லை என்றால் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்க போகிறது. இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாக இருக்கும்படி உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நான் நிரூபிக்கப் போகிறேன். என் தங்கமே, இதுவரை உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீ அழுதே தீர்த்து விட்டாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய கண்ணீருக்கான பதிலையும் பலனையும் உன் கைகளில் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் உனக்கான நல்ல வாழ்க்கையை உன்னுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தருவதற்காக உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கிறேன். ஆம் செல்லமே, கூடிய விரைவில் உன்னுடைய வீட்டில் மிகப்பெரிய நல்ல செய்தி வரப்போகிறது. என்னை நம்பி இதை முழுமையாக கேள். என் தங்கமே, நான் சொல்வதை எல்லாம் தவிர்த்துவிட்டு பிறகு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது தவித்து போகாதே. உனக்கான நல்ல வழிதான் நான் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ படும் துன்பத்திற்கும் நீ பட்ட துன்பத்திற்கும் காரணமாக இருந்த உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் முடித்து வைத்து உன்னுடைய போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இப்பொழுது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் முடிவு பெற்றுவிட்டது. உன்னுடைய கண்ணீர் காலங்கள் எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே. நீ நன்றாக வாழும்போது, உன்னிடம் செல்வமும் செழிப்பும் இருந்தபோது, உன்னுடைய கைகள் ஓங்கி இருக்கும்போது, உன்னை சுற்றி நின்று உன் புகழ் பாடிக்கொண்டிருந்த கூட்டம் எல்லாம் இப்பொழுது நீ தளர்ந்து சோர்ந்து போய்விட்டாய் என்று தெரிந்தால் உன்னை விட்டு தலைதெறிக்க ஓடும் கலியுக காலம் இது. கவலைப்படாதே குழந்தையே. யார் உன்னிடம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, உன்னுடைய அம்மா நான் உனக்காக உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். ஆனாலுமே நீ மற்றவர்களிடம் அன்பாக இருப்பது பல சமயங்களில் உனக்கு துன்பமாகவும் பிரச்சனையாகவும் முடிகிறது. வருத்தப்படாதே. உன்னுடைய தலைவிதியை நான் மாற்றி காட்டுகிறேன். நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். பார்த்து கொண்டே இரு. உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி நானே உன் வீட்டிலே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். என் மீது நம்பிக்கையோடு இருக்கும்போது பயப்படுவதற்கு அவசியமில்லை. உன்னை நெருங்கும் ஆபத்துகளில் இருந்து நான் தான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருக்கிறது. வாழ்க்கையில் இருந்து முக்கியமான ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்றாய். மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் உனக்குள் இருந்தால் உனக்காக எல்லாமே தானாகவே உன்னை வந்து சேரும் என்ற ரகசியத்தை, முக்கியமாக பாடத்தையும் நீ கற்றுக்கொள். மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. முடிந்தால் நீ உதவி செய்துவிடு, இல்லை என்றால் அமைதியாக சென்றுவிட வேண்டும் என்ற பக்குவ நிலைக்கு உன்னுடைய மனதை கொண்டு வா தங்கமே. உனக்காக என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் துணையாக இருப்பேன். நீ பயப்படக்கூடாது. என் பக்கத்தில் இருக்கும் உன் மீதுதான் எனது முழு கவனமும் கருணை பார்வையும் இருக்கிறது. நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் என் மீதான நம்பிக்கையோடும் இருந்தால் போதும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நானே நிறைவேற்றி தருவேன். குழந்தையே, எதை கண்டும் நீ பயம் கொள்ளாதே. என் மீது வைத்திருக்கும் பக்தி உண்மை என்றால் நீ அமைதியையும் நிம்மதியையும் தேடி அங்கே இங்கே அலைவதை விட்டுவிட்டு என் ஆலயத்திற்கு வா. என் செல்லமே, உனக்கு தேவையான மன அமைதியையும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் விஷயத்திற்கு ஆறுதலையும் சொல்லி நீ கேட்டதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான அருளையும் நான் உன் கரங்களில் சேர்க்கிறேன். இதுவரை உன்னுடைய மனதில் இருந்த வலியும் துக்கமும் தோல்விகளும் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்ததெல்லாம் முடிவுக்கு வந்தபடி உன் அம்மா உனக்காக நல்லதை செய்து கொடுக்கிறேன். உன்னுடைய மனதில் நீ வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுக்கொண்டிருந்த நான் நிச்சயம் உனக்கானதை செய்து கொடுப்பேன். தங்கமே, பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டும் வாட்டி வதைத்து கொண்டும் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். உன்னுடைய வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும். நான் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஒருபொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இனி நடக்க போகும் விஷயங்களை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டு போகிறாய். தைரியமாக இரு செல்லமே. நீ தான் ஜெயிக்க போகிறாய். உன்னுடைய மனதில் துன்பமும் சோகமும் எது இருந்தாலும் சரி, என்னிடம் வந்து மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் செய்து கொடுப்பேன் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நான் இன்னும் மறக்கவில்லை செல்லமே. நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் வருத்தப்படவே கூடாது. உன்னிடம் இல்லாததை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக உனக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைத்திருக்கிறது அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பழகிக்கொள். அதுவாகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். எல்லோருக்கும் முன்னால் முடிந்த அளவு நன்மையையும் உதவிகளையும் செய். விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து விட்டாலே போதும். இறைவன் உன்னை முழுவதுமாக காப்பாற்றுவார் என்று நம்பு. என் தங்கமே, பழிக்கு பழி என்பதும் தீங்கிற்கு தீங்கு என்பதும் எந்த விஷயத்திற்கும் முடிவை கொடுத்து விடாது. அது மேலும் மேலும் கஷ்டங்களையும் பாவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் எது நடந்தாலும் சற்று பொறுத்து கொண்டு பொறுமையாக போக கற்றுக்கொள். நீ நன்றாக வாழ மாட்டாய் என்று
பிறர் கூறுவதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் செல்லமே, அனைவரின் சொற்களும் அனைவரின் வார்த்தைகளும் அனைவர் விடும் சாபமும் இந்த உலகத்தில் பலிக்கும் அளவிற்கு யாரும் இங்கு உத்தமர்கள் கிடையாது. நீ உன்னுடைய மனசாட்சிக்கும் உன்னுடைய இறைவனுக்கும் பயந்து நேர்மையாக நடந்தாலே போதும். உன் அம்மாவை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்து விடாது. நான் திட்டமிட்டபடிதான் உனக்கான விஷயங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இனிவரும் காலங்களில் உனக்கான விஷயங்களை மிகச்சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன். உன்னை வாட்டி வதைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நொடி முதலே நான் தூள் தூளாக நொறுக்கி தள்ளி விடுவேன். குழந்தையை, எவ்வளவு கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நீ இப்பொழுது எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த அன்னையின் பொறுப்பு. நானே உனக்கு துணையாக நீ இருக்கும் திசையெல்லாம் உனக்கு நிழலாக வந்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாக நல்லதொரு முடிவுக்கு கொண்டு வரப் போகிறேன். செல்லமே, இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அம்மா நான் இருக்க போகிறேன். இந்த காலமானது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு வளர்பிறை காலமாக இருக்கும். உனக்கான நல்லதை இனி தொடர்ந்து நடக்கும். செல்லமே, நீ நன்மைகளை செய்ய இயலாத போது யாருமே உனக்கு துணை இல்லாமல் தனித்து விடுவது போல நீ உணர்ந்து கொண்டிருக்கலாம். அது வேறொன்றும் இல்லை, உன்னுடன் பொருந்தக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லாததால் தான் உன்னை விட்டு விலகி செல்கின்றார்கள். இதன் மூலமாக நீ இன்னும் சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இனி நீ சந்தோஷமாக அனுபவிக்க வாழப்போகிறாய். இதற்கு முன்னால் உனக்கு எதையெல்லாம் மனவேதனையும் வலிகளையும் கொடுத்ததோ அது இப்பொழுது உன்னை பாதிக்காமலே உன்னை விட்டு விலகுவதையும் கண்டு நீ ஆச்சரியப்பட போகிறாய். இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் உன் அம்மா நான் நாளைய நல்ல நாளில் உன் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்க தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். அதை கேட்ட பிறகு பார், உன்னுடைய சோகமும் கண்ணீரும் மறைந்து போய்விடும். காலம் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கலங்காமல் இரு. இனி நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. எதை கண்டும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை தங்கமே. அந்த நேரம் இதற்கெல்லாம் போய் நீ கவலைப்பட வேண்டும் என்பதை முதலில் நிறுத்து. உன் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பிரச்சனையாக நினைத்து விடாதே. எல்லாமே நன்மைக்கே என்று நீ கடந்து கொண்டு போனால் நீயும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். நீயும் உன் குடும்பத்தை அமைதியாக வழிநடத்த செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றாய். முன்ஜென்மத்திலிருந்தே என்னை வணங்கி கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் உன் அம்மா நான் அறிவேன். இந்த பிறவில் உன்னுடைய சேர்ந்து கொண்ட சில எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆட்களும் உன்னை சுற்றி இருப்பதால் தான் சில காலமாக நீ என்னை நினைப்பதை மறந்திருந்தாய். இப்போது எல்லாம் மாறிப்போய் மீண்டும் என்னை நோக்கி வந்துவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்று இரவோடு இரவாக எல்லா கவலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு வந்துவிடும். நாளை முதலே நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். இதுவரை உன் மனதில் கஷ்டப்படுத்தி உன்னை அளவைத்து பார்த்தவர்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே தங்களது தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னையே வந்து சேரப்போகிறார்கள். அவர்கள் இதுவரை அறியாமல் செய்து கொண்ட தவறுகளை ஒப்பிட்டு வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் என்று நான் சொல்லும்படி அவர்களுக்கு உண்டான பதிலே கிடைக்கப் போகிறது. நீ காரணம் இல்லாமல் கவலைப்படவும் கூடாது, கலக்கப்படவும் கூடாது. இதுவும் கடந்து போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியான திசையை நோக்கி மாறப்போகிறது. சந்தோஷமான நிலையானது இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும். இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். கலங்காமல் முன்னேறி செல் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன் ஓம் சக்தி அம்மா உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். இன்று எந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லப் போகின்றேன் தெரியுமா? உன் வாழ்வில் நடந்தவை எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது. இனி அவை எல்லாவற்றையும் நீக்கி உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிலையாக நிலைத்திருக்கவே நான் இங்கு உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். உனக்கு இப்பொழுது தேவையில்லாத விரோதிகளும் எதிரிகளும் அதிகமாக உள்ள காரணத்தினால் எந்த நேரமும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிட வேண்டும், உன் சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இப்பொழுது நினைக்கலாம், அம்மா நான் யாருக்கு என்ன செய்தேன், எனக்கு ஏன் இவ்வாறு நினைக்கிறார்கள் என்று. ஆனால் நீ தெரிந்து யாருக்கும் எதுவும் செய்யவில்லை. நீ நல்லதென்று செய்யும் சில விஷயங்கள் அவர்களுக்கு கெட்டதாக முடிகிறது. அதனால் அவர்கள் உன்னை பழிவாங்கும் கெட்ட எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்மீது அன்பு கொண்டவர்களையும் உன்மீது பாசம் கொண்டவர்களையும் ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை சொல்வதற்காக தான் உன் அம்மா இப்பொழுது உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்னும் சில மனிதர்கள் இதுபோன்ற எண்ணங்களோடு சுற்றுவதெல்லாம் நிதர்சனமான உண்மைதான். அதனால் நீ இவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும்.
உன் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைக்கலாம், ஆனால் அது நடக்காது. அதற்கு தான் உன் அம்மா ஓம் சக்தி உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கவே மாட்டேன் என்பதை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆனால் நீ அதற்காக சற்று பயந்துதான் ஆக வேண்டியிருக்கும். ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரியதாகும். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் ஓம் சக்திதாய் இதையெல்லாம் அறிந்து அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். இந்த சமயபுரத்தாளின் செயல்களை கண்டு அவர்கள் திகைத்து என்ன செய்தாலும் இவர்கள் வீழ்த்தி விடுகிறார்களே என்று திக்கி திணறி நிற்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன்மீது இரக்கம் என்பதே இல்லாமல் செய்ய நினைத்த காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளையின் வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ மீண்டு வர முடியாமல் பாதாளத்தில் உன்னை தள்ளிவிட வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ உன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடியெடுத்து வைத்தோம். ஆனால் இன்று நாம் நினைப்பது ஒன்று, வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கிறதே என்று என் குழந்தை மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இதற்கெல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்கள்தான் காரணமாக மாறிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பவர்கள் மனதை மாற்றும் அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசியம் இருந்தது. என் தங்கமே, இதையெல்லாம் இனிமேல் உன் அம்மா நான் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கானதாக அமைத்து உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது மிகவும் தவறான செயல். எது உண்மை எது பொய் என்று அறிந்து பார்த்துதான் எல்லோரும் எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஒருபோதும் அதனை நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு துணிவோடும் நல்ல விஷயங்களும் அதில் இருப்பதில்லை. இதனால் தான் எல்லோர் மீதும் முழுமையான நம்பிக்கை வைக்காதே என்று நான் சொல்கின்றேன். யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை நீ புரிந்து அறிந்துதான் செயல்பட வேண்டும். என் தங்கமே, உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் நடவடிக்கையை நீ சற்று ஆராய்ந்துதான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன் அம்மா நான் உன்னுடன் இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று எதற்காகவும் நீ கவலைப்படாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த அம்மா உன் துரோகிகளையும் உன்னை ஏமாற்றுவர்களையும் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டி கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே. அதற்காக யாரிடமும் பேசக்கூடாது என்று நான் ஒருபோதும் உன்னிடம் சொல்லவில்லை. என் குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நீ திசை தெரியாமலும் திக்கு தெரியாமலும் நின்று கொண்டிருப்பாய். துரோகங்களை செய்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை அறியாமலும் நின்று கொண்டிருக்கும் பொழுது அதற்காக தான் உன் அம்மா நான் உன்னிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டால் அவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ தானாகவே வந்து விடுவாய். இவர்கள் வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் தங்கமே, இனிமேலாவது என் குழந்தையாக நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். என் தங்கமே, நீ பிழைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒருபோதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடாது. தலை நிமிர்ந்துதான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நல்லபடியாக நான் அமைத்து தர காத்து கொண்டிருக்கும் போது நீ ஒருபோதும் வேதனைப்படாதே. உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. அவர்கள் செய்த தீவினைகளுக்கு பலன்கள் அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்பவர்களுக்கு தக்க தண்டனைகளும் அதிகமாகவே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு அமரும்போது அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கும் நிலை நிச்சயமாக ஏற்படும். அந்த நிலையினை நான் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கக்கூடாது. இது போன்று நினைப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மீண்டும் நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் அவர்களுக்கு அந்த வேதனையும் வலி என்னவென்று அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள். என் அன்பு பிள்ளையே, இவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. நான் அவர்களுக்கு இது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பாடத்தினை கற்றுக் கொடுப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. அவரவர்களுக்கு சேர வேண்டியதை நான் பக்குவமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் யாரை அழிக்க நினைத்தாலும் நினைப்பது தவறான காரியம் என்றால் அது மிகப்பெரிய பாவம் அல்லது அப்படிப்பட்ட பாவத்தை அதிகமாக சேர்த்து கொள்ள அவர்கள் பாவம் அதிகமாகி அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இது தாக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த ஓம் சக்தி தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் அம்மா நான் தருகின்ற வார்த்தை உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கும் உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாகும். இந்த ஓம் சக்தி வேற எதற்காகவும் இங்கு வரவில்லை. உன்னோடு பேச வேண்டும், நீ தவறான பாதைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உன்னை ஆபத்திலிருந்து உன்னையும் உன்னுடைய துணையையும் காப்பாற்றுவதற்கு வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் உன் அம்மா உன்னுடன் நான் பேச வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீ எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கின்றாயோ, எப்போதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறுகின்றாயோ, அப்போதெல்லாம் உன் அம்மா நான் உன்னை காண ஓடி வந்தேன். என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது என ஒரு அம்மாவாக நான் எதிர்பார்த்தேன். என் பிள்ளையே, நீ மனவேதனை அடையும் போது உன் அம்மா நான் மனவேதனை அடைந்து விடுகின்றேன். மற்றவர்களுக்கு ஒன்றும் செய்ய நினைக்காத என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் அம்மா உனக்காக அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக இழக்கப்படுகின்ற என் குழந்தைக்கு எப்படியெல்லாம் தீய எண்ணங்களோடும் செயல்களை செய்பவர்களுக்கு கொடியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தாங்காது என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுது உன் வாழ்க்கையில் இந்த துரோகங்களை செய்து உன்னை அழிக்க நினைப்பவர்களை எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக மனவேதனை தான் எனக்கு ஏற்படுகின்றது. இந்த துரோகிகளை எல்லாம் உன் வாழ்வை விட்டு நான் ஒதுக்கி வைக்கின்றேன். இதற்கான செயல்களை நான் துவங்கிவிட்டேன். இன்னும் சில காலம் மட்டும்தான் என் குழந்தைக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீடித்திருக்கும். உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எது நடந்தாலும் சரி, உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன். அதனால் உன் துணையாக நீ எங்கு சென்றாலும் இந்த அம்மாவை நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்து செய். உன் அம்மா உனக்கு எப்பொழுதும் காவலாக இருப்பேன். உன்னுடைய பாதையில் எந்த ஒரு தீங்கும் உன் அம்மா நான் வராமல் பார்த்து கொள்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் அம்மா ஓம் சக்தி நானே உன்னுடன் பேச வந்திருக்கின்றேன். என்மேல் நீ எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. நீ எந்த அளவு பக்தியுடனும் பாசத்துடனும் என்னை வணங்குகின்றாய் என்று எனக்கு புரிகிறது. அதனால்தான் உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கான அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நாளைக்கு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் நடக்கப் போகின்றது. அதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாக நான் நடத்தப் போகின்றேன். நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த மங்களகரமான நல்ல செய்தியும் உன் செவி வந்து சேர்வதற்கு தயாராக காத்திருக்கின்றது செல்லமே. இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்களோ விரோதியோ யாராக இருந்தாலும் எல்லோரையும் சரிசமமாக பார்க்க பழகிக்கொள் என் செல்லமே. அதில் நீ எந்த வித்தியாசமும் காட்ட வேண்டாம். ஏனென்றால் நீ நண்பன் என்று நினைத்து அதிகமாக பாசம் காட்டுகின்றாய். ஆனால் யார் எப்பொழுது நண்பனாக மாறுவார், யார் எப்பொழுது விரோதியாய் மாறுவார் என்பது உன் கையில் இல்லை. இன்றைக்கு எதிரியாய் இருப்பவர்கள் நாளைக்கு உன் குணத்தை புரிந்து கொண்டு நண்பனாய் மாறலாம். அதனால் தான் சொல்கின்றேன், இந்த கலியுகத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் என உனக்கு நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். செல்லமே, அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ எல்லாவற்றையும் சமநிலையில் பார்த்து பழகு. நீ நினைத்தது நிறைவேறியவுடன் அது அதிர்ஷ்டம் என்றும், நீ நினைத்தது நடக்காத போது எனது தலையெழுத்து துரதிர்ஷ்டம் என்றும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றாய். எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த தாழ்வு மனப்பான்மை ஒருபோதும் உனக்குள் வரவே கூடாது. என் செல்லமே, அதிர்ஷ்டமோ துர்தஷ்டமோ எப்பொழுதும் யாரை வந்து சேரும் என்று நான் அறிவேன். நீ எதை இழந்தாயோ அது உனக்கு ஆகாத விஷயம், உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதால் தான் நீ அதை இழக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதை நினைக்கின்றாய்? நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ, அதை விட மிகச் சிறப்பானதோ சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன்னம்மா ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ, அதைவிட மிகச் சிறப்பானதை சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன்னம்மா ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டதென் செல்லமே. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் போதும். உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய உன் ஓம் சக்தி நான் சொல்வதை நீ கேள். வாழ்க்கை எவ்வளவு முயற்சி செய்தும் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் அல்லவா? யாராவது ஒருவர் கடின உழைப்பும் முயற்சியும் செய்து அவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை என்றால் நான் விட்டு விடுவேனா என்ன? நீ கவலைப்படாமல் இரு. யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அதற்குடைய காரியங்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன்.
என்ன ஏதாவது ஒரு தடங்கல்களோ தான் வந்து கொண்டிருக்குமே தவிர யார் முயற்சி செய்தாலும் அதற்கான உரித்தான பலனையும் தராமல் நான் விட்டுவிட மாட்டேன். இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ என்மேல் நம்பிக்கை வைத்து எந்த பிரார்த்தனையை கேட்டாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய உன் அம்மா ஓம் சக்தி இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. துன்பம் வந்தாலும் அது நிச்சயமாக முடிந்து போய்விடும் என்ற நம்பிக்கையோடு உண்மையான உறுதியை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தால் உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் எப்பொழுதுமே இருப்பேன். நீ என் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம். இப்பொழுது உன் மனது குழப்பத்தில் உள்ளது. இந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக காத்திரு என் செல்லமே. கூடிய விரைவிலேயே உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன். இன்றைக்கு உன் மனது மிக கவலையில் உள்ளது என்று எனக்கு தெரியும். இது எல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உனக்குள் எதிர்மறையான ஆற்றல்களும் சூழ்நிலைகளும் நிறையவே நிறைந்திருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எதனால் என் வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு பல குழப்பங்களும் கேள்விகளும் உன்னை ஆக்கிரமிக்கும். இந்த நேரத்தில் நீ தவறாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எப்பொழுதும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்ல வழியை காட்டவும் உன் தாய் நான் இருக்கின்றேன் என்று நம்பு. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும். நீ எதை கண்டும் சோர்ந்து போகாதே என் செல்லமே. உன்னுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் கனவுகள் அனைத்தும் நடக்கும்படி நான் முடித்து கொடுக்கின்றேன் என் செல்லமே. நினைத்த எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் நான் மாற்றப் போகின்றேன். உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றாய். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளை முதலே உனக்கான சந்தோஷமான நாளாக நான் மாற்றப் போகின்றேன். நீயும் நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் வாழப்போகின்றாய். உன் மன வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போய் உன் மனம் சந்தோஷத்தில் ஆனந்தப்படும். உனக்கான விஷயங்களை நான் செய்கின்றேன் செல்லமே. நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ இனிமேல் சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக சங்கடப்பட வேண்டும்? நீ இன்று எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அதே அளவு மகிழ்ச்சியை அனுபவிக்க காத்திருக்கின்றாய். நீ என்னிடம் வந்து வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அடியோடு நான் மாற்றி அமைப்பேன். சீக்கிரமே உன் வாழ்வில் நீ பிரகாசமாய் ஜொலிக்கப் போகின்றாய். கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி தர உனக்காக நான் காத்திருக்கின்றேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும், பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, 7 கடல் தாண்டி இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியையும் உன் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கவலையின்றி எங்கு வேண்டுமானாலும் போகலாம். நீ செல்லக்கூடிய இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று இருப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் என்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும்படி உனக்கான அனைத்தையும் நான் நிகழ்த்தப் போகின்றேன். உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும், அதை நீ அனுசரித்து நடப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்லமே. அந்த கஷ்டங்களை கடந்து வருவதற்கான வழி தெரியாமல் நீ நின்று தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். மற்றவர்கள் உன்னை பார்த்து கேலி செய்தாலும், கிண்டல் செய்தாலும், அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிந்து கூனி நிற்பதையும் பார்க்கவா நான் இங்கு வந்திருக்கின்றேன். பயப்படாதே என் செல்லமே. அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கத்தான் போகின்றேன். இனிமேல் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன். எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது உன்னை நெருங்க விடாமல் தடுத்து பாதுகாப்பு வேலியாக நான் இருக்கின்றேன். இனிமேல் நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. நம்பிக்கையோடு இப்பொழுது நிம்மதியாக இந்த நாளை கடந்து செல். இந்த இரவுக்கு பிறகு நாளைய விடியலானது உனக்கு வெற்றியின் உதயமாக இருக்கும். இன்றைக்கு நடக்காத விஷயங்கள் நாளைக்கு நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். இனி உனக்கான எல்லாவற்றையும் உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். இனிமேலும் நீ கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அதுதான் உன்னுடைய பலவீனமும். உன்னுடைய ரகசியம் உன்னுடைய பலவீனமாக மாறி அதுவே உன்னுடைய ஆபத்தாக மாறிவிடும். அதனால்தான் உன்னுடைய ரகசியத்தை யாரிடமும் சொல்லி உளறிவிடாதே. ஏனென்றால் இன்று நண்பராக இருப்பவர்கள் நாளை உனக்கு விரோதியாக மாறிவிட்டார்கள் என்றால் உன் ரகசியத்தை உன் முன்னே போட்டு உடைப்பார்கள். அப்பொழுது நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொல்லும் முன்னே யோசித்து இருக்க வேண்டும் தானே.
அதனால் தான் சொல்கின்றேன், உன் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கு எது வேண்டுமோ, உன் மனதிற்குள் எது உறுத்தி கொண்டே இருக்கின்றதோ என்னிடம் மட்டுமே பகிர்ந்து என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. கடவுளை மட்டுமே நம்பி என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு. அடுத்தவர்களை ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே. கடவுள்கள் மனித ரூபத்தில் உதவி செய்வார்களே தவிர மனிதர்கள் கடவுளாக ஒரு நாளும் வாழ மாட்டார்கள். அதனால் தான் சொல்கின்றேன், உன்னுடைய ரகசியங்களை அடுத்தவரிடம் பகிர வேண்டாம் என் செல்லமே. என்னை நம்பி என்னிடம் நீ கேட்கும் வேண்டுதல்களை கொடுக்கும் நான் உன்னுடைய மனக்குழப்பத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் காப்பாற்ற மாட்டேனா? நான் நிறைவேற்ற மாட்டேனா? சரி செய்ய மாட்டேனா? அகில உலகத்தை ஆளும் அங்காள பரமேஸ்வரி நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எதற்கும் பயப்படாதே, முன்னேறி செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களை முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் ஓம் சக்தியான நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே என் பிள்ளையே. எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது. அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு என் செல்லமே. பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய் நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறேன். சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும், என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்துவிட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்வாழ்த்துக்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு என் செல்லமே. நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய். கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன் என் செல்லமே. நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்க போகிறது என் செல்லமே. வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திரு.
உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன். என் செல்லமே, உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒருவேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும்.